வாக்யஜ்ஞேன கல்பதாம். தாண்டவராய சுவாமிகள் துதி. அண்ணல் தன் அருளினாலே அகம்புறம் இன்றி ஒன்றாய் எண்ணமில் இலக்கியார்த்தத்தின் பொருள் அது நான் என்ன நன்னின சரீரமாதி நாதத்தின் உபாதி என்றே கண்ணதாய் அனைத்தும் காண காட்டினன் தாண்டவேசன். ஆன்ற பதமாம் மூன்றற்கும் அது நீயானாய் எனும் பொருளில் சான்ற துரியாதீதத்தில் தடையற்றிலங்கொண் சைதன்யம் ஊன்றி உணர்ந்தோர் விகற்பமயக் கொழித்து தடையும் ஊற்றுத்து தோன்றித்தானே தானாவர் துலங்கும் தமக்கே சுவானுபவம். என்னுமா வாக்கியம் நான்கும் இடைக்கும் வித்தியானந்தம் சொன்ன நாராயணன் பாதம் தொழுது துதித்தோர் துகளற்றோர் இன்னமானாக்கன் குருவால் சந்தேகன் தீர்ந்திடு பதத்தே துன்னி நிறைந்து நின்றோர்கள் தூயமுத்தர் ஆகுவரே. தத்துவ விளக்கத்தாலும் சந்தேகம் தெளிதலாலும் ஒத்திருள் விடாத மாயா உள்ளிருள் இரிய ஓங்கும் சித்ததாம் ஒளி விளங்க செய்துபின் விருத்தி பேத புத்தியால் வரும் ஐயத்தை புரையறத் தெளிவித்தாண்டான். ஆண்ட தேசிகனாம் ஐயன் நாரணன் அனந்தன் பாதம் பூண்ட ஆரோபத்தால் முன் பொய்மயக்காய் வந்தத்தை மாண்டனல் அபவாதத்தால் மாய்த்தருள் நோக்கத்தென்றும் காண்டிட வைத்தளித்த காரணா போற்றி போற்றி காண்டிட வைத்தளித்த காரணா போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு ஜெய். ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளிய கைவல்ய நவநீதம் பாயிரம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. ஈன்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுத்தனுமாய் இன்ப உணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப சுபாவமானேன் அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய ஷரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய்த் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட
பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னோல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குரவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. அடைந்தவர் விடயமண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொள்ளும் கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை. தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. பாயிரம் முற்றிற்று. தத்துவ விளக்கப் படலம். நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேகம் மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் நிராசை. சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்றாறு கூட்டம். முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனமின் நான்கே. சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தையாராம். சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம். அமர்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும். மமர்சையும் காமமாதிவரின் அடக்குதல் சகித்தல். சிரவணப் பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர். பரமசர்க்குரு நூல் அன்பு பற்றலே சிரத்தையாகும். வரம் மிகு சமாதியாறு வகையின் சொற்பொருளிதாமே. சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகிலில்லை. ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர் கரிவுண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில். பூதஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவனம் மூன்றடைந்து வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திடப் பதறினானே. ஆனபின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் கானவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சற்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே. வணங்கி நின்றழுது சொல்வான் மாயவாழ்வெனும் சோகத்தால். உணங்கினேன் ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்ணம். பிணங்கிய கோஷபாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவிச் சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டு சொல்வேன். சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையுமென்றான். தொடர்பவம் தொலையுமென்று சொன்னதைக் கேட்டபோதே தடமடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிந்துள்ளாரி அடரும் அன்பொழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்றீது சொல்வான். சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரெனை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும்
உபாயம் ஒன்றுண்டென்றீரே, இன்னதென்றதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான். அடங்கிய விருத்தியான் என்று அறிந்தபின் செறிந்த மண்ணின் குடம்பையுட்புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திறந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடுமில்லை, என்னை நீ கேட்கையாலே ஈதுபதேசித்தேனே. என்னைத்தான் சடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா, தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ, பின்னைத்தான் அவர்கள் எல்லாம் பிறந்திறந்துழலுவான் ஏன், நின்னைத்தான் நம்பினேற்கு நிர்ணயம் அருளுவீரே. இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன், அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். சொன்னபின் தேகியார் இத்தூலமல்லாமல் என்றான். பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார். தேகமல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய், மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய், சோகமாம் கனவு தோன்றா சுழுத்தி கண்டவன் ஆர் சொல்வாய், ஆக நீ நனவில் எண்ணும் அறிவுதான் ஏது சொல்வாய். நனவு கண்டதும் நான் கண்ட நனவுள நினைவு நீங்கி, கனவு கண்டதும் சுழுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பதொக்கும் தெரியவும் இல்லை சற்றே, மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அது அருளுவீரே. தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல், ஆலத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், தூலத்தை முன்பு காட்டி சூக்கும ஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும், உத்தியால் பந்தம் வீடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம், மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால், முத்தியாம் இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேளாய். ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம், ஓரோர் வத்துவினில் வேறே ஓரோர் வத்துவினை ஓர்தல், நாரூடு பணியாய்த் தோன்றல் நரனாகித் தரியில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல் நிறம் தலம் வெளியில் தோன்றல். இப்படி போன்ற நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாயிரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும், அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரமெல்லாம் செப்பு கற்பனையினாலே செனித்தவென்றறிந்து கொள்ளே. அதுதான் எப்படி என்றக்கால் அநாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுழுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில், இது கால தத்துவப்பேர் ஈசன் உட்பார்வையாலே
முதுமூல சுபாவம் விட்டு முக்குணம் வியத்தமாமே. உத்தம வெளுப்புச் செம்மை உரைத்திடும் கருப்பும் ஆகும். சத்துவ குணத்தினோடு ரஜோகுணம் தமோகுணந்தான். சுத்தமோடழுக்கிருட்டா சொல்லுமுக்குணமும் மூன்றாய். ஒத்துளவேனும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. ஒரு வழி இதுவாமித்தை ஒரு வழி வேறாச் சொல்வர். மறுவும் அவ்வியத்தம் தானே மகத்தத்துவம் ஆகுமந்த. அருள் மகத்தத்துவந்தான் அகங்காரம் ஆகுமென்றும் கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும். இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும். முக்குணங்களினும் தூய்தாம் முதற்குணம் மாயையாகும். அக்குண பிரமச்சாயை அந்தரியாமி மாயை. எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணனாம் ஈசன். ஈசனுக்கிது சுழுத்தி இதுவே காரண சரீரம். கோஷமானந்தமாகும் குணம் ராஜதம் அவித்தை. தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவகோட்டி. நாசமாம் உயிர்க்கப்போது நாமமும் பிராஜ்ஞனாமே. அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம். சுழுத்தி காரண சரீரம் சொன்னதிம் மட்டும் மோகம். முழுக்குணத்திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம். வழுத்து சூக்கும ஆரோப வழியும் நீ மொழியக் கேளாய். ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கட்கெல்லாம் போகசாதனம் உண்டாக. தாமத குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும். வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். தோற்றமாம் சக்தி தன்னின் சொல்லிய விண்ணாம் விண்ணின். காற்றதாம் காற்றின் தீயாம் கனலின் நீர் நீரின் மண்ணாம். போற்றும் இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம். சாற்றுமற்றிவற்றின் போக சாதன தனு உண்டாகும். ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும். கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூருணர் கருவியாகும். ஓதிய பின்னை ஐந்தும் உளம்புத்தி இரண்டாம் ஞான சாதனமாம் இவ்வேழும் சர்க்குணப் பிரிவினாலே. ராஜத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூர் ஐந்தும் ஐந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழிற்கருவி என்றும். பராவிய பெயராம் இந்த 17 லிங்கதேகம். சுராசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்கட்கெல்லாம். இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைஜதன் என்றாவன். இவ்வுடல் மருவும் ஈசன் இரணிய கர்ப்பன் ஆவன். இவ்வுடல் இரண்டு பேர்க்கும் லிங்கசூக்கும சரீரம். இவ்வுடற்கோஷம் மூன்றாம் இது கனா அவத்தை ஆமே. சூக்கும ஜடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூலம். ஆக்குமாரோபம் தானும் அடைவினின் மொழியக் கேளாய். தாக்கும் இவ்வுயிர்க்குத் தூல தனுவும் போகமும் உண்டாக. காக்கும் அவ்வீசன் பஞ்சீ கரணங்கள் செய்தான் தானே. ஐந்து பூதமும் பத்தாக்கி அவை பாதி நன்னான்காக்கி. நந்துதம் பாதி விட்டு நான்கொடு நான்கும் கூட்ட. வந்தன தூலபூதம் மகாபூதம் இவற்றினின்றும். தந்தன நான்காம் தூல தனு அண்ட புவன போகம். தூலமே மருவும் ஜீவன்
சொல்லிய விஸ்வன் ஆகும். தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும். தூலமே அன்ன கோஷம் துன்னும் ஜாக்கிர அவத்தை. தூல கற்பனை ஈதன்று தொகுத்தது மனத்திற்கொள்வாய். சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றேல். ஆரிய குருவே பேதம் அறிவதெப்படி என்ற கால். காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன். வீரியமிகு சமட்டி வெட்டியால் பேதமாமே. மரங்கள் போல் வெட்டி பேதம் வனமெனல் சமட்டி பேதம். சரங்கள் தாவரங்கள் பேத தனியுடல் வெட்டி என்பார். பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமட்டி என்பார். இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் பேதமீதே. கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பையெல்லாம். சொற்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான். செற்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போல. அற்புத முத்தி சேரும் அபவாத வழியும் கேளாய். அறவன்று கயிறென்றாற்போல் ஆளன்று தரியென்றாற்போல். குறவன் சொல் உபதேசத்தால் கூறுநூல் ஒளியைக் கொண்டு. புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞான திறமென்னும் பிரமமென்று தெளிவதே அபவாதம் காண். படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின். கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். உடல் முதல் சுபாவமீரா ஒன்றில் ஒன்றுதித்த ஆரே. அடைவினில் ஒடுக்கிக் காண்பது அபவாத உபாயமாமே. தூடன தமத்தில் வந்த தோற்றமாம் சத்தி செய்யும். ஏடனை விகாரம் சொன்னீர் இரண்டு சத்திகள் என்றீரே. மூடலாம் சத்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா. கேடரக் குருவே என்ன கிருபையோடருள் செய்வாரே. தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களைத்தான் கண்ட. ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தின பாதி என்னும். ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம். வான்நிலம் திசைகள் மூடும் மழை நிசி இருள் போல் மூடும். பூன்றமாம் பிரமத்துக்கும் புறத்துள விகாரங்கட்கும். ஆன்ற கூடத்தனுக்கும் அகத்துள விகாரங்கட்கும். தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதீதே. ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும். ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இலையே என்றால். ஆதாரம் சமம் விசேடம் ஆமென இரண்டு கூறாம். ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடமாமே. ஜகமதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது. மிக இது கயிறாம் என்னும் விசேடந்தான் மறைந்து போகும். அகம் எனும் சமானம் தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது. பகர் விசேடமதாம் ஜீவன் பரமெனும் அதனை மூடும். கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம். ஜீவனும் ஜகத்துமாகி ஜனித்த விக்ஷேபமன்றோ. ஆவரணம் தானே பாழ் அனர்த்தமென்றுரைத்ததேதோ. மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய்.
தோற்றமாம் சத்தி தானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காண்ணி ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ மாற்றமென் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிகப் பொல்லாதே. சுழுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும் அழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ முழுத்த விட்சேபம் எல்லாம் முக்தியில் கூட்டுகிற்கும் கொழுத்த ஆவரணம் முத்தி கூடாமல் கெடுத்த கேடே. சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றால் சத்தி சாதனமா வந்த முத்தியும் பொய்யாம் என்னின் மோக நித்திரை விலங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே. இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர் வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடிபோல் போமே. இந்த மாயையினால் ஜீவர்க்கு ஏழவத்தைகள் உண்டாகும் அந்த ஏழவத்தை தம்மை அடைவினின் மொழியக் கேளாய் முந்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தழல் கடல் குளிர்மை ஆதல். பிரமமாம் தனை மறந்த பேதைமையே அஞ்ஞானம் பரநிலை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல் நரனொரு கருத்தால் ஜீவன் நானென முளைத்தல் தோற்றம் குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொளல் பரோட்ச ஞானம். தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல் முத்தனா எல்லாம் செய்து முடிந்ததானந்தமாமே. இது நினக்கரியும் வண்ணம் இப்படி ஒரு திட்டாந்தம் புதுமையாம் கதைகள் 10 புருடரோர் ஆற்றை நீந்தி உதகதீரத்தில் ஏறி ஒருவன் 9 பேர் எண்ணி அதனொடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான். அறியாத மயல் அஞ்ஞானம் அவன் நிலை காணோம் என்றல் பிரியா ஆவரணமாகும் பீழை கொண்டழல் விக்ஷேபம் நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானம். புண்ணிய பதிகன் பின்னும் புருடர் 9 மறுதம்மை எண்ணும் நீ தசமன் ஆவை என்னவே தன்னை காணல் கண்ணினிற் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தமாமே. தசபுமான் தனை கண்டாற்போல் சர்க்குரு மூர்த்தியே என் நிஜவடிவினையான் காண நீர்காட்டல் வேண்டும் என்றான். சுச்சி பெறும் இலக்கியார்த்தம் தொம்பதம் தத்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். விண்ணொன்றை மகாவிண் என்றும் மேகவின் என்றும் பாரில் மண் ஒன்று கடவின் என்றும் மருவிய ஜலவின் என்றும் எண்ணும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரமம் ஈசன் நன்னும் கூடத்தன் ஜீவன் 4 சைதன்யமாமே.
பூஜ்ய ஈசன் ஜீவன் புகழ்பதம் இரண்டினுக்கும் வாச்சியம் லட்சியம்தான் மலமிலா பிரமம் ஆன்மா காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்தொன்றாம் கடைந்தெடுக்கும் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. பிரிவதெப்படி என்றக்கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினைக் கொல்லல் வேண்டும் ஐம்பூத விகாரமன்றோ. வெறியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி புராணனும் நீ அல்லை ராஜத குணவிகாரம். கரணமாம் மனது புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுள இரண்டு கோஷம் சத்துவ குணவிகாரம். வரமறு துயிலானந்த மயனையும் நான் என்னாதே விரவிய தம அஜ்ஞான விருத்தியின் விகாரமாமே. சத்தொடு சித்தானந்தம் சமம் திறம் சாட்சியேகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவா அறிந்து பொத்தொடு ஜடம் துக்காதி பொருந்து பேதங்களான குத்திர பஞ்சகோஷ குகை விட்டு வெளியிலாவாய். பஞ்சகோஷமும் விட்டப்பால் பார்க்கின்ற பொழுது பாழே விஞ்சியதது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன். அஞ்சன இருளையோ நான் அகமென அனுபவிப்பேன் வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளியச் சொல்வார். முன்புகழ் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரைக் கண்ட ஒருவனாம் தனைக் காணாத பின்பவன் இடையில் கண்ட பெரியபாள் அவனோ பாராய். அன்புள மகனே காண்பது அடங்கலும் காண்பான் நீயே. தூலசூக்கும அஜ்ஞானம் தோன்றும் 3 அவத்தை தாமும் காலம் ஓர் 3 ஜென்ம கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான். ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே. எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர்வேருண்டோ. பல்லார் முன் தசமன் தன்னை பார்த்தலும் தனைக் கொண்டேதான் அல்லாமல் 11 அவனிடத்துண்டோ பாராய். அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறுண்டென்றெண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடர்க்கு அனவத்தை பலமாய்த்தீரும். அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்தறிவாய் நீயே. மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரமெல்லாம் மதுரமாக்கிய அதற்கு மதுரம்தான் சுபாவமன்றோ. அது இது எனும் ஜடங்கள் அறிவாக அறிவைத் தந்தே அது இது இரண்டுமாக அகம்பொருள் அறிவாய் நீயே. இந்த நீ தொம்பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் பந்தமில் பிரமமே தற்பதந்தனின் லட்சியார்த்தம். அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம். சந்ததம் பேதமாவார் தமக்கைக்கியம் கூடாதே. பேதமானதுவும் கேளாய் பெயராலும் இடங்களாலும் ஓதரும் உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர். ஆதலால் இவர்க்கென்னாளும் ஐக்கியம் என்பது கூடாதே. வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாக்கிய பொருள் சேராமல்
இடராகின் பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையால் கொள்வார். திடமான அதுவும் மூன்றா செப்புவார் விட்டதென்றும் விடல் இலாதென்றும் விட்டு விடாததென்றும் பேராமே. கங்கையில் கோஷம் என்றும் கருப்புச்சே போடுதென்றும் தங்கிய சோயம் தேவ தத்தன் என்றும் சொல்வார்கள். இங்குதாரணங்கள் ஆக்கி இந்த மூன்று உரைகளாலே துங்கநூல் விரோதமான சொல்லலாம் பொருளாம் தானே. பன்னிய சோயம் என்னும் பதங்களின் வாட்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்பையெல்லாம் சொன்ன இவ்விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியாக் காட்டும். தத்துவம் எனும் பதங்கள் பிரமமாய் சாட்சியான வத்துவை விடாமல் பேத வாட்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும் நீ அது ஆகும் என்னும் அத்தமும் அகண்டம் என்றே அசிபதம் ஐக்கியம் காட்டும். கடநீரில் மேகநீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரமம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் திடமாக சுவானுபூதி சிவோகம் என்றிருந்திடாயே. தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்சகோஷமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடத்தன் பிரமம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தைக் கண்டான். அனுபவானந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி தனு கரணங்களாதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகம் ஆன சர்க்குருவும் காண நனவினில் சுழுத்தியாகி நன்மகன் சுபாவமானான். அடிமகன் நெடும்போது இவ்வாறு ஆனபின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான் விமலதேசிகனைக் கண்டான். துளிவிழி சொரிய பாதம் தொழுது வீழ்ந்தெழுந்து சூழ்ந்தான். குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. சிட்டனிவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என இருத்தி கிருபையோடருளிச் செய்வார். துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூபஞான நிட்டனாய் இருக்கின் ஈதே நீசையும் உதவியாமே. நீ நான் என்று இரண்டிலாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாகத் தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரமரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும் ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. தடையவை எனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜன்மப் பழக்கத்தாலே உடன் உடன் வரும் வந்தக்கால் உயர் ஞானம் கெடும். இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது. சிக்கெனப் பழகிக் கேட்டல்
சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. பிரமபாவனையை மூடி பேதம் காட்டுவதஜ்ஞானம் குரவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம் திறமறு ஜகம் மெய் என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோர். தத்துவ அனுபோகம்தான் சாதித்தல் கேட்டலென்பார் ஒத்துள பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார் சித்தமே காந்தமான தரிசனம் தெளிதல் என்பார் நித்தம் இப்படி செய்தக்கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாளும் வேண்டும் அப்பால் ஓர் செயலும் வேண்டா நித்தமும் வெளிபோல் பற்றா ஞேயம் மாத்திரமாய் ஜீவன் முத்தரானவர் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும். ஞானமார் ஜீவன் முக்தர் நால்வகை ஆவர் கேளாய் வான்நிகர் பிரமவித்து வரன்வரியான் வரிட்டன் ஆனவர் நாமமும் ஆகும் அவர்களில் பிரமவித்தின் தானமும் மற்றை மூவர் தாரதம்மியமும் சொல்வேன். தீரராய் பிரமவித்தாய் தெளிந்தவர் தெளியும் முன்னம் வாரமாயிருந்த தங்கள் வருணம் ஆச்சிரமம் சொன்ன பாரகாரியம் ஆனாலும் பலர்க்குபகாரமாக நேரதாச் செய்வர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர். காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போம் மனத்தில் பற்றார் தாமரை இலை தண்ணீர் போல் ஜகத்தொடும் கூடி வாழ்வார் பாமரர் எனக் காண்பிப்பார் பண்டிதத் திறமை காட்டார் ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். பேத கன்மத்தால் வந்த பிராரப்தம் நானா ஆகும் ஆதலால் விவகாரங்கள் அவரவர்க்கு ஆவ ஆகும் மாதவம் செய்யினும் செய்வார் வாணிபம் செய்யினும் செய்வார் பூதலம் புறப்பார் ஐயம் புகுந்துண்பார் ஜீவன் முக்தர். சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது புசிப்பார் வெயில் நிலவாய்வின் விழுது வீழ்ந்து பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் நன்று தீதென்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். பின்னை மூவரில் இரண்டு பேர்களும் சமாதியோகம் தன்னை உற்றிருப்பார் தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் வேற்றோரால் உணர்பவன் வரியானாகும் அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிட்டனாமே. அரிதாகும் இவர்கள் இவ்வாறு அநேகரானாலும் முத்தி சரியாகும் பாடுபட்ட சமாதிக்குப் பலனேதென்றால் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரமவித்து அனுபவிப்பன் வரியானும் வரனும் மற்றை வரிட்டனும் சுகமாய் வாழ்வார். பிரமஞானிகளும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தால் திறமுறும் அஞ்ஞானம் போய் ஜனியாத வழியேதென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நான்கும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவார். ஜீவன் முத்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜன்ம பாவனம் ஆனார் என்று பழமறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முத்தர் விதேகமுத்தியும் நீ கேளாய்.
பஞ்சினை ஊழித்தீப்போல் பல ஜன்ம விவிதவித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தழல் சுட்டு வெண்ணீராக்கும் கிஞ்சித்தாகாமியம் தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்தத்தின் வினை அனுபவித்துத் தீரும். பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கு நாள் செய்யும் கர்மம் மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டுபோம் வழியேதென்றால் சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தைக் கொள்வார் அறிவுளோர் அறிந்து பூஜித்து அறமெலாம் கைக்கொள்வாரே. அரியமை ஞானத்தீயால் அவித்தையாம் உடல் நீராகும் பெரிய தூலமும் காலத்தால் பிணமாகி விழுமன்னேரம் உரிய சூக்கும சரீரம் உலை இரும்புண்ட நீர்போல் துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போமே. கடமெனும் உபாதி போனால் ககனமொன்றானாற்போல உடலெனும் உபாதி போன உத்தரம் ஜீவன் முத்தர் அடிமுடி நடுவுமின்றி அகம்புறம் இன்றி நின்ற படிதிகள் விதேக முக்தி பதமடைந்திருப்பர் என்றும். சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போலே ஒல்லையாம் பிரமநூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏகம் என்றிருந்து வாழ்வாய். காணல் நீர் கிளிஞ்சில் வெள்ளி கந்தர்ப்ப நகர் கனாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடிசேய் முயலின் கோடு பீனமாம் தரிபுமானின் பிரபஞ்சமெல்லாம் பொய்யே. ஞானம் மெய் மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாயே. ஞானம் மெய் மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாயே. தத்துவ விளக்கப்படலம் முற்றிற்று.